சண்டே மார்னிங் எந்திரிச்சப்பவே லைட்டாக மழை தூறிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ஒரு காஃபியை குடிக்கும்போதே மார்னிங் என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ குடிச்சு முடிக்கும்போது ஃபைனல் பண்ணியாச்சு, சப்பாத்தியும் முட்டை குழம்பும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம குழந்தைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுது அப்படின்னா நம்ம ஓடி போய் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு பஜ்ஜி வேணும், அந்த மாதிரி சூடாக ஏதாவது வேணும், எனக்கு இது செஞ்சு கொடுங்க, அது செஞ்சு கொடுங்கன்னு நம்ம கேட்போம். பட் இப்போ மழை பெஞ்சதுன்னா நம்ம குழந்தைங்க நம்மளை வந்து கேட்டுருமோ அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஐயோ, வேலையோட வேலையாக இது ஒரு வேலையாக அப்படிங்கிற மாதிரி. அந்த பயங்கிறத விட செய்கிற வேலைகளில் இதுவும் ஒரு வேலையாக வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம். சின்ன பிள்ளையில மழை பெஞ்சால் நம்ம ரசிப்போம். பட் இப்போ மழை வருதான்னு எட்டி பார்க்கும்போதே நம்ம குழந்தைங்க ஏதாவது கேட்டுருவாங்களோ, அதை செஞ்சு கொடுக்குறதுக்கு நமக்கு டைம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள். பட் ஆஸ் யூஷுவல் இருந்தாலும் மழை பெய்யும்போது நம்ம கடமை பஜ்ஜி சுட்டு கொடுத்துடணும், போண்டா சுட்டு கொடுத்துடணும், அண்ட் காஃபி வச்சு கொடுத்துடணும், டீ வச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து எழுதப்படாத ஒன்று. ஸோ அதனால் அதையும் நம்ம செஞ்சு கொடுத்து தானே ஆகணும். வேலையோட வேலையாக இதுவும் ஒரு வேலை தானே. ஸோ குழம்பு வச்சாச்சு, சப்பாத்தியும் சுட்டாச்சு. மார்னிங் டிஃபன் ரெடி. மத்தியானம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். ஸோ ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம் வேணால் அப்படியே உட்காந்து, ஏன்னா வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு இல்லையா, ஸோ ரிலாக்ஸாக அப்படியே உட்காந்து அந்த மழையை ரசிச்சுட்டு குழந்தைங்களோட அப்படியே விளையாண்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். மழை வந்து ஒரு 1 ஹவரில் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் மழை பெஞ்சால் அந்த கிளைமேட்டோட ஃபீலே தனி.